தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சுகுணா ராணி. இப்ப தலைமை அப்படின்ற அந்த தலைமை பண்பை என்னன்னு தெரியாத நம்ம தற்குறை விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வந்து இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டத்துல பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம தற்குறி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த தற்குறிகளுக்கும் கேடுகட்ட தற்குறிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ஜாம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஜாம்பிஸ், அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறி கொண்ட ஒரு வெறி நாய்கள் மாதிரி தான் இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒரு விஜய் வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சாலுமே அதை முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வழி தோன்றலாதான் இருக்கிறாங்க. விஜய் வந்து என்ன தவறு செஞ்சாலுமே, கரூர்ல 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு விஜயோடைய ஒரு வருத்தமோ ஒரு அறிக்கையோ எதுவுமே தெரிவிக்கல. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதரவோ தெரிவிக்கல. அவர் வந்து அந்த மரணித்த அந்த குடும்பத்துக்கு கூட வந்து போய் நிக்கல, துணையா நிக்கல. அவங்களுடைய கல்லறைக்கு இது வரைக்குமே போய் அவங்களுடைய சமாதிக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தல, எதுவுமே பண்ணல. அதை அப்படி கடந்து வந்துட்டாங்க. அதுக்கு வந்து இந்த தொண்டர்கள் எல்லாருமே, விஜயோடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து எங்க தலைவர் மேல வந்து அந்த தவறு கிடையாது, எல்லாமே வந்து காவல்துறை மேலையும் இந்த ஆளும் அரசாங்கம் திமுகவும் தான் அந்த சதி பண்ணுச்சு அப்படின்னாங்க. அது சிபிஐ வரைக்கும் போயிடுச்சு. அதனால வந்து அதை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான டெபிட்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு முறையிட்டு அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குமே அவர் வரக்கூடிய ஒரு இடத்துக்குமே வந்து மரணம் ஆகுது. மரணம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அது தொடர்கரை ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 51 உயிர்களுக்கு மேல போயிருக்குது. இது வந்து விஜயை பார்க்க வந்த அந்த இளைஞர்கள் வந்து விபத்துக்குள்ளாகி இப்ப வந்து சமீபத்துல நடந்த ஒரு விபத்துக்கு கூட அவர் எந்த ஒரு வருத்தமுமே தெரிவிக்கல. அவருடைய காரை பின்தொடர்ந்து வந்த அந்த இளைஞர்கள் வந்து 2 பேர் தவறி விழுந்து இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் வந்து நான் அந்த செலவை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய மருத்துவமனைக்கு போய் பார்த்திருக்கிறாரு. அதுவுமே என்ன பண்ணிடுறாங்க, இவங்க திமுக தான் வந்து இதுக்கு சதி பண்ணிடுச்சு. அவங்க விபத்துக்கானது வந்து நம்மளுடைய காணொலியில வந்து தெளிவா தெரியுது. பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டி வந்து மோதி அவங்க வந்து விபத்துக்குள்ளாகிறாங்க. அந்த விபத்துல வந்து அவங்க ஒருத்தருக்கு வந்து கால் முறிவு ஏற்படுது, இன்னொருத்தர் வந்து ஐசியூல சேர்த்திருக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம நேரடியா காணொலியில வந்து அந்த ஊடகங்கள் வந்து வெளியிடுறாங்க. அப்பவுமே வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த தாவேக தற்குறிகள் முட்டு கொடுக்குறாங்க. சரி, அது கடந்து வந்துடலாம். எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கு இலவசங்களே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதனால அந்த மாநாட்டிலையும் சரி பொதுக்கூட்டத்திலும் சரி அவர் விஜய் அவர்கள் வந்து அந்த எழுதி கொடுத்ததை வச்சு பேசும்போது நமக்கு இலவசங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், முதலமைச்சர் ஆயிடுவோம், இந்த வந்து திமுக தான் நம்மளுக்கு தீய சக்தி, பிஜேபி வந்து நம்மளுக்கு பாயாசம் அப்படிலாம் சொல்லி பேசினாரு. இது எது வரைக்கும் பேசினாரு அந்த பிஜேபியை வந்து பாத்தீங்கன்னா, அந்த கரூர் மரணத்திற்கு முன்பாக மட்டும்தான் வந்து பிஜேபி வந்து நம்மளுக்கு வந்து கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை வந்து அடிக்கடி வந்து அவங்க ரசிகர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கரூரோடைய சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாகவே விஜய் அவர்கள் பிஜேபியை பத்தி பேசுறதே வந்து நிறுத்திட்டாரு. அவர் வந்து அந்த சுத்தமாவே அது வந்து பேசுறது கிடையாது. சரி, அதையும் கடந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலவசங்கள் நாங்க கொடுக்க மாட்டோம், பணம் நாங்க கொடுத்து ஓட்டு வாங்க மாட்டோம், இப்படிலாம் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் பேசின விஜய் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இது வந்து என்ன அரசியல்? இந்த அரசியல் என்ன அரசியலுக்காக நீங்க, எந்த நோக்கத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? இலவசங்களை அறிவிக்க மாட்டோம், மற்ற கட்சிகள்லாம் இலவசங்கள் வந்து அறிவிச்சுதான் வந்து ஓட்டு கேட்கறாங்க, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க அப்படிலாம் சொன்ன விஜய் வந்து இன்னைக்கு மகளிருக்கு வந்து அவங்க 1000 ரூபாய் கொடுப்பாங்க, இன்னொரு கட்சிக்காரவங்க 2000 கொடுப்பாங்க, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு நான் வந்து மோதிரம் போடுவேன், தாய்மாமன் சீர் செய்வேன். அதே மாதிரி பேருந்துகள்ல மகளிர் வந்து பயணிக்கக்கூடிய பேருந்துகள் வந்து இலவசமா நம்மளுடைய ஆளும் அரசாங்கம் திமுக வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதிமுக என்ன சொல்லிடுச்சுன்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை ஒட்டி மக்களை வந்து அடிமுட்டால ஆக்கி இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு காய் நகர்த்தக்கூடிய வேலையில வந்து விஜய் செய்யறாரு. இதுதான் நீங்க வந்து இந்த அரசியலுக்கான வருகைக்கான ஒரு நோக்கமா? எதுவுமே இலவசமா மக்கள்கிட்ட கொடுத்து நான் ஓட்டு வாங்க மாட்டேன், என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு இந்த இலவசங்கள் அறிவிக்கக்கூடிய காரணம் என்ன? சரிங்களா? ஏன்னா வந்து இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க தான் பார்த்து இதை வந்து என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நாங்க வந்து எடுத்து வைக்கிற அரசியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா
திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டும் வேறல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்களுடைய அண்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் வந்து அவங்கள அப்படி தழுவிதான் வருது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன திட்டங்கள் பண்றாங்க, அதை அப்படியே கொண்டுட்டு வருது. அப்ப மக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமையை அதிகப்படுத்துறாங்க. இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி மக்கள் மேல இருந்த அந்த வரி சுமை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 லட்சம் கோடியா வந்து கடன் ஆயிருக்குது. இவர் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய இந்த விஜய் வந்து என்ன பண்றாரு இப்போ அப்படின்னா, நான் இதை வந்து நான் இலவசமா கொடுக்கறேன், நான் மக்களுக்கு வந்து இதை செய்யறேன், நான் இந்த 2500 ரூபாய் நான் தர்றேன், மகளிருக்கான வந்து பேருந்து நான் இலவசமா பண்றேன் அப்படின்னா, போக்குவரத்து துறை வந்து உங்களுக்கு இலவசமா வந்து போக்குவரத்து துறை நீங்க நடத்த முடியும் அப்படின்னா எத்தனை கோடி இழப்பீடு நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியுமா விஜய் அவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். போக்குவரத்து துறையில பயணிக்கக்கூடிய, போக்குவரத்து துறையில வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய, அங்க பேருந்து ஓட்டுநருக்கும் சரி நடத்துனருக்கும் சரி இதுவரைக்கும் அவங்களுடைய வைப்பு தொகை, காப்பீட்டு தொகையை இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கே வந்து அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை வந்து பணி நிரந்தரம் செய்யாம இருக்குது. முதியோர் பென்ஷன் வந்து இன்னும் வராம இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையை நீங்க என்ன பண்றீங்க, எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எங்களால வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமே படாத ஒன்ன வந்து மக்கள் கிட்ட ஏன் போய் திணிக்கிறீங்க? நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு ஏன் ஒரு பொய்யான தகவலை வந்து நீங்க கொடுக்குறீங்க? எல்லாமே இப்ப நீங்க வந்து அரசியல்ல வந்து நீங்க உட்காரணும். அந்த அரசியல் போதை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. மக்கள் கிட்ட ஏதாவது பொய்ய பரப்பணும், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி நான் இந்த இலவசங்களை கொடுக்குறேன் அப்படின்னு மடைமாற்றம் பண்றீங்க. பெண்கள்லாம் வந்து மடைமாற்றம் பண்றீங்க. நீங்க உங்களால இது சாத்தியமா, உங்களால கொடுக்க முடியுமா? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அப்ப எத்தனை கோடி உங்க மேல சொத்து இருக்குதோ அத்தனை கோடியையும் நான் இந்த மக்கள் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். அந்த மக்களுக்கு நான் வந்து என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எழுதி கொடுத்துருங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க விஜய் அவர்களே? ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம உங்க மனைவிக்கு இருக்க இடம் கொடுக்காம அவங்க வந்து ஒரு கோர்ட்ல வந்து அப்பீல் பண்றாங்க, எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் மகளிர் கிடையாதா? தன்னுடைய மனைவி 27 வருடமா நான் தன்னோட இருந்த மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கே வந்து இருக்க வீடு கொடுக்காம அவங்கள துரத்தி விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீங்க இலவசங்களை அறிவிப்பீங்களா? நீங்க உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும், நான் வந்து உண்மையாலுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யதான் வந்திருக்கிறேன், எனக்கு பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சொல்ல விஜய் அவர்களே, வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது உங்களுடைய எத்தனை கோடி சொத்து அத்தனையுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பேர்ல நீங்க எழுதுங்க. அவங்க கடன் சுமை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடன் சுமையை அடைச்சிட்டு நீங்க வந்து அரியணை ஏறுங்க. அப்ப நாங்களே உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதை உங்களால தைரியமா பண்ண முடியுமா? மக்களுக்காக தான் நீங்க களத்துல இறங்கி இருக்கிறீங்க. இலவசங்களை அறிவிக்கிறீங்க, ஏன் உங்க சொத்துல இருந்து கொடுங்க இலவசங்களை. எத்தனை கோடி ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க? ஒரு படத்துக்கு 400 கோடின்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு படம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க? அத்தனை கோடிகளும் இருக்கும் இல்லையா? அவ்வளவுக்குமே வந்து நீங்க வந்து வருமான வரித்துறை நீங்க கட்டுறீங்களா கட்டலையான்னு கூட தெரியல, சொத்து வரி கட்டுனீங்களான்னு தெரியல. அவ்வளவு ஒரு யோக்கியமா பேசுறது, நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் மக்களுக்கு, இதெல்லாம் வந்து சலுகைகள் கிடையாது, நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக நாங்க நின்று களத்தில் நின்று போராடக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களை இந்த பொய்யான புரட்ட திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, அதனால நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிச்சு விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க பொய் பரப்புரைக்கு வந்து நம்பி உங்க கூட பின்னாடி இருக்குதுங்க பாருங்க, அந்த தற்கொலைகள் மட்டும்தான் நம்பும். பொதுமக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை நம்ம எந்த ஒரு காணொலியிலுமே எந்த ஒரு ஊடகத்திலையுமே நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து தரக்குறைவாகவோ தனிப்பட்ட தாக்குதலாகவோ அவரை நம்ம வந்து விமர்சனம் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் யாருமே வந்து பண்ணது கிடையாது. மரியாதை குறைவா எதுவுமே பேசுனது கிடையாது. ஆனா விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, முட்டு கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம வந்து பேச போறது கிடையாது. ஆனால் 4 சுவருக்குள்ள இருந்து நீங்க அந்த பிரச்சனையை நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம பேச போறது கிடையாது. பொது வெளியில என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவரா வரணும்னு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, இல்ல
இல்ல உங்க கூட இருக்கிறவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்களோ தெரியல. அவங்களுக்காக நீங்க இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா என்னன்னா ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. இங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண் வந்து அவங்க வந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகுறாங்க. எனக்கு இந்த மாதிரியான வந்து எனக்கு 5 வருடங்களாக என்னுடைய ஒரு அறைக்குள்ள என்ன பூட்டி வச்சு கொடுமைப்படுத்தி என்ன வெளியில விடாம, சுதந்திரம் இல்லாம, என்ன பார்க்க வர்றவங்களையே வந்து என்ன அனுமதிக்காம, என்ன வந்து அந்த அந்த காம்பவுண்ட சுத்தி வந்து ஆட்களை போட்டு எனக்கு வந்து எந்த ஒரு சுதந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து கதறாங்க. அங்க வந்து உங்களுடைய மனைவியை எங்களால பார்க்க முடியாது, அவங்களும் எங்களை மாதிரியான ஒரு பெண் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடத்திக்கிட்டு இருக்கிற விஜய், நீங்க இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைனா நீங்க யாரு கூட வேணாலும் சுத்துங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா நான் அந்த அந்த பிரச்சனை வந்து நீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? நீதிமன்றம், நீங்க நடிகரா இருந்திருந்தீங்கன்னா, நடிகர் என்றாலே இப்படிதான் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து 10 பேரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க எப்படியே போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையா வந்து நீங்க இல்லையே, நீங்க ஒரு கட்சி தலைவரால நீங்க வெளியில வர்றீங்க. உங்களை பார்த்து அந்த தொண்டனுங்களும் வந்து இருப்பானுங்கல்ல, இன்னைக்கு அந்த தொண்டனுக்கு நீங்க என்ன வழி நடத்துறீங்க? அந்த தலைமை பண்பு உங்களுக்கு இருக்குதா? நாங்க மாறு தட்டி சொல்லிப்போம், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கு. நாங்க பயப்படுவோம். ஊடகத்துல பேசுறதா இருந்தாலும் சரி, பொதுவெளியில நாங்க செய்யும் செயலை வந்து ஒவ்வொன்றுத்தையுமே நாங்க வந்து பயப்படுவோம். எங்க அண்ணன் வந்து பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, எங்க அண்ணன் காதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம வந்து வார்த்தைகள் தவறா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே பேசல. ஊடகத்துல சில தற்கொலைகள் என்ன பண்ணுது, பெண்களை வச்சு இந்த ஊடகத்துல வந்து அவரை வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதல் பண்ணுது. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் தாக்குதல் பண்ணுது. இந்த தாவிக தற்கொலைகள் படிச்சதுங்களா இல்ல அறிவு இல்லாததுங்களா இல்ல என்னன்னு தெரியல. இதுங்கெல்லாம் என்ன, மகளிரும் அப்படிதான் இருக்குதுங்க. மகளிரை வந்து ஒரு ஊடகத்துல வந்து அசிங்கமா பேச சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டா அது வந்து நல்லதா? இது நாகரிகமான அரசியல் கத்து கொடுத்திருக்கிறாரா விஜய்? விஜயே ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல்வாதியா தான் இங்க வர்றாரு. நாகரிகம் இருந்தா இந்த மாதிரியான ஒரு போக்க வந்து நீங்க கண்டிச்சிருப்பீங்க. எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு, எதுக்குமே மௌன சாமியாரா இருக்கிறாரு. நீ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்ன ஒரு களத்துல வந்து நின்னு நீங்க போராட்டம் பண்ணிருக்கிறீங்க? எதுக்குமே கிடையாது. துப்புரவு பணியாளருக்கு கிடையாது, மருத்துவருக்கு கிடையாது, செவிலியருக்கு கிடையாது. யார் எந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்க நின்று போராடினாலுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்து ஒரு அறிக்கை விடுறதோ அவங்களுக்காக களத்துல போய் நிக்கிறதோ எதுவுமே கிடையாது. நேரா வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருப்பாராம், நேரா வருவாராம். அந்த ரசிகர்கள் இருக்குதுங்க இல்லைங்களா, அதுங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுமா, இவர் வந்து முதலமைச்சரா வந்து உட்காரணுமா. இது என்ன மனப்பான்மை? ஒரு படிச்ச ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியை நடத்தும் தலைமை ஆசிரியர் கூட அந்த தலைமை ஆசிரியருக்கு கீழே இருக்கிற அந்த பிள்ளைகளை வந்து வழி நடத்துவாங்க. வழி நடத்தி அவங்களுடைய ஒழுக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க. உங்களுடைய கட்சியில உங்களால ஒழுக்கத்தை வந்து முதல்ல சொல்லி கொடுக்க முடியுமா? அப்ப ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவன் இருந்தா மட்டும்தான் அதை வந்து பின்தொடர அந்த தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும் ஒழுக்கமா இருப்பாங்க. எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு. எப்படி இவர் மக்களுடைய பிரச்சனைக்கு பேசுவாரு? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நடைமுறையில என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து கூடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தோடைய எல்லை வந்து எங்க இருக்குது, நம்ம தமிழக எல்லையில வந்து அவங்க வந்து ஒரு எல்லை போர்டு வந்து போட்டுட்டு இது வந்து எங்களுடைய எல்லை வந்து கேரளா எல்லை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வரவேற்பு பலகையை வந்து அகற்றுறதுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டம் முன்னெடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளும் அரசாங்கம் எங்களுடைய பிள்ளைகளை, நாம் தமிழர் பிள்ளைகளை வந்து அவ்வளவு பேருமே கைது பண்ணி ஒரு கூடாரத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. இது எங்களுடைய மண்ணு, நீ வந்து ஆந்திரால இருந்து வந்த, நீ வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற, கர்நாடகால இருந்து வந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற, கேரளால இருந்து வந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற, என்னுடைய வளங்கள் எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு போறீங்க. இது வந்து தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆனா வந்து நம்ம போராட்டம் பண்றோம், நம்ம நியாயமா போராட்டம் பண்றோம். அந்த பேர் பலகை எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்காது. ஆனா நம்ம வந்து சட்டத்தை மதிச்சு நம்ம போராட்டம் பண்றோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேருந்துல வந்து தமிழ்நாடுன்ற பேர் வந்து போடணும், இது வந்து அரசு பேருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து போராட்டம் பண்ணோம். இந்த மலை சார்ந்த
போராட்டங்கள், வளங்கள் சார்ந்த போராட்டங்கள், குவாரி சார்ந்த போராட்டங்கள். என்னுடைய மண் வந்து அள்ளிட்டு போறாங்க, கணக்கு இல்லாம மண் குவாரி அள்ளிட்டு போறாங்க. கன்னியாகுமரின்ற ஒரு மலை சார்ந்த ஒரு இடமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழிவு நிலையில இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை பத்தியும் தமிழ்நாட்டு வளங்களை பத்தியும் என்னைக்காவது ஒரு மேடையிலாவது விஜய் பேசியிருப்பாரா? இல்ல விஜயோட தொண்டர்கள் பேசியிருப்பாங்களா? மதுபானத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் யாருப்பா சொல்லுங்க? ஆதவ அர்ஜுனா யாரு? செங்கோட்டையன் யாரு? எல்லா ஊழல் குற்றவாளிகளுமே நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனும் வந்து தலைமை பண்பற்ற ஒரு தற்குறி தலைவன், அந்த தலைவனுக்கு பின்னாடி இந்த காய் நகர்த்துற ஒரு மங்கை, ஒரு பெண்ணு அப்படின்னு வச்சுக்கலாமா? என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழலை வந்து நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க? நாங்க ஊடகத்துல வந்து பேசக்கூடாது, தவிர்த்து போயிடலாம் அப்படின்னு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா விஜய் அவர்களுடைய போக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா தற்குறிகளை வந்து திசை திருப்புறாங்க. அப்படியே இலவசங்களை அறிவிச்சு நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இவ்வளவு கொடுத்துருவேன். சாத்தியமே இல்ல. உன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே நீ வித்து எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடு, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். நீ வந்து மக்களுக்கு தான் வந்திருக்கிற அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வேற என்ன இலவசத்தை அறிவிக்கிற? இலவசத்தை அறிவிச்சு இன்னைக்கு வந்து சிலிண்டருடைய விலை எவ்வளவு தெரியுமா? மின்சார வரி அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது. சிலிண்டருடைய விலை மானியம் வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூடி இருக்குது. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு மூட்டை அரிசி வாங்கி எங்களால சாப்பிட முடியல. நாங்க வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த நாம் தமிழர் களத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் எதுக்காக நாங்க எடுத்து பேசுறோம் அப்படின்னா வழி தோய்ந்து நாங்க வந்திருக்கிறோம். தமிழ் தேசியம் எங்களுக்கு எப்ப மலரும், இந்த மக்கள் வந்து எப்ப வந்து விழிப்படைவாங்க? எல்லா இலவசம் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்களே. 2 கட்சிகள் மாறி மாறி இலவசத்தை அறிவிச்சு பணத்தை கொடுத்து மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கி இந்த 60 ஆண்டு காலமா நம்ம மக்களை ஏமாத்தி நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டி மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி நாங்க வந்து அடிமைகளா இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்க அடிமைகளா இருக்கிறோம். இந்த அடிமையில இருந்து நாங்க எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லிட்டு தீராத ஒரு கனவோடையும் நாங்க வந்து ஒரு வெறித்தனமான இந்த சூழலை நாங்க வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த களத்துல நிக்கிறோம். ஆனா விஜய் வந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நாங்க பணம் கொடுத்து நாங்க உங்களுடைய திரைப்படங்கள் நாங்க பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து வயிறு வளர்த்த விஜய் வந்து நீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுடைய வளங்களை பத்தி நீங்க இது வரைக்கும் என்ன கண்டனம் கொடுத்திருக்கீங்க? என்ன பேசிருக்கிறீங்க? மதுவிலக்க முற்றிலுமா நீங்க வந்து தொடச்சு எரிஞ்சிருவீங்களா? மதுவிலக்க பத்தி நீங்க என்ன பேசிருக்கிறீங்க? பூரண மதுவிலக்கு அவன் சொன்னவன்லாம் இன்னைக்கு அவன் தான் நடத்திட்டு இருக்கிறான். நீங்க அதோடைய இது என்ன நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க? எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாரு. இவர் தலைவர், இவருக்கு பின்னாடி வேற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. நம்ம யாரெல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா இவரை வந்து கேள்வி கேட்க கூடாதான். நாங்க கடவுளையே கேள்வி கேட்போம், அப்படி இனத்தின் பிள்ளைகள் நாங்க. ஆனா வந்து இந்த விஜய வந்து கேள்வி கேட்க கூடாதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேள்வி கேட்க கூடாது. விஜயோடைய ஒழுக்கத்தை பத்தியும் கேள்வி கேட்க கூடாது. விஜய் வந்து இந்த மாதிரி மரணிக்கிறாங்களே உங்களை பார்க்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற பத்தியும் கேட்க கூடாது. ஒரு வழி நடத்துதலே இல்ல. யாராவது எவனாவது ஏதாவது சொல்லி கொடுப்பான், ஏதாவது எழுதி கொடுப்பான், அதை வச்சு வந்து இவர் வர்றாரு. இப்ப அடுத்த தலைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பின்தொடர தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம், ஊழல், அதே மாதிரி பணம் கொடுத்தாதான் எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் கிடைக்கும், எனக்கு வேட்பாளருக்கு வந்து இத்தனை லட்சம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்னு பணத்தை வாங்கி 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 இந்த புசி ஆனந்த் இருக்கிறாரு இல்லைங்களா, பொதுச் செயலாளர், அவர் பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களே நம்ம கிட்ட சொல்றாங்க பணம் இல்லாம அந்த கட்சியில பயணிக்க முடியாது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா பணத்தை கொடுத்து ஏன்டா போறீங்க? பணத்தை கொடுத்து எதுக்காக அந்த வேட்பாளர் பதவி வாங்குறீங்க? எதுக்காக அந்த மாவட்ட செயலாளர் பதவி வாங்குறீங்க? அவ்வளவு ஒர்த்து இல்லையே விஜய். இதுதான் நாங்க கேக்குறோம். ஏன் அப்படி போறீங்க? விஜய் வந்து அவ்வளவு ஒர்த்து இல்லையே. ஒரு மனிதர் வர்றாரு அப்படின்னும் போது நம்ம ஆதரிக்கலாம். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு நாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னாலே உங்களால வந்து வாய் திறந்து பேச முடியாது. அப்ப இவர் யாருடைய தூண்டுதல் பேர்ல இந்த அரசியல் களத்துல வந்து இறக்கி விட்டுருக்கிறாரு? நிறைய சந்தேகங்கள் வருது. இவர் இந்த 2026க்காகவே வந்து இவர் இந்த களத்துல இறங்கி இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றவாளி விஜய் தான். எதுக்குமே ஒரு வண்டிக்கு வாகனத்துக்கு வந்து அவர் வந்து டாக்ஸ் கட்டல, எதுக்குமே பண்ணல பாருங்க. இதுவரைக்கும் திரைத்துறையில பயணிச்ச விஜய் அவர்கள் அங்க பயணிக்கக்கூடிய, அங்க இவர் கூட வேலை செய்யக்கூடிய தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க பயணிக்கக்கூடிய அந்த சாதாரண சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிகளுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம கேள்விகள் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் பத்தி அப்படியே அவதூறா பேசுறது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுமே வந்து இதெல்லாம் வந்து எடுத்து கேட்கிறாரு, விஜய் அவர்கள் ஏன் இப்படி பண்றாரு, எத்தனை லட்சம் கோடி வந்து மக்கள் மேல வந்து கடன் இருக்குது, இதெல்லாம் சாத்தியமா, எதுக்காக வந்து இந்த மாதிரி இலவச அறிவிப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவருமே வந்து அவருடைய காணொலியில எடுத்து கேட்கிறாரு. ஆனா வந்து இந்த தாவேக தற்குறிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறாங்க பாருங்க. காது கொடுத்து கேட்க முடியல, அவங்களுடைய அது அவங்க பேசுறதையும் கேட்க முடியல, கீழே வர்ற கமெண்டையும் கேட்க முடியல. அவ்வளவு ஒரு தனிப்பட்ட தாக்குதல், நாகரிகமற்ற அரசியல். விஜய் அவர்கள் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் கெட்ட ஒரு நாகரிகமற்ற அரசியல். இந்த இந்த கட்சியை வந்து உண்மையுமே கடவுள் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்க தான், எங்களுக்கு இயற்கை தான் இறை, அந்த இயற்கை தான் நாங்க வழிபடுவோம். உண்மையிலேயே இயற்கைக்கு ஒரு சக்தி இருந்தது அப்படின்னா இந்த தாவேக தற்குறி கூட்டத்தை தடை செய்யணும். இது வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப பெரிய சீர்கேடு, தமிழ்நாட்டு மக்களின் சாபக்கேடு. எதுக்குமே ஒருத்து கிடையாது. எந்த விதத்துல இவர் ஒருத்தா இருக்கிறாரு? சினிமால வந்து நீ 4 பேரை தூக்கி அடிக்கிற மாதிரி காட்டலாம்ப்பா, சினிமால வந்து நீ ஹீரோ மாதிரி காட்டலாம், சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்டலாம், தம்ம அடிச்சுக்கிட்டு நீ வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியும் காட்டலாம். இதெல்லாம் வந்து உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணின என்னுடைய இளைய தலைமுறை அதே மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கிறானுங்க. அவனுங்க எல்லாம் பைத்தியமா இருக்கிறானுங்க. அந்த பைத்தியத்தை நீ என்ன பண்ணிடுற, பயன்படுத்திக்கிற. எங்க அண்ணன் சீமான் சொன்னது போலதான் 1000, 2000, 4000, இவர் வந்து 2500, லாஸ்ட் கடைசியில வந்து பிம்பிளிக்கு பிளாப்பின்னு தான் போயிடும். அதனால விஜய் அவர்களுடைய அரசியலே வந்து ஒரு துப்பு கெட்ட, ஒரு நியாயமற்ற, இந்த மக்களுக்கான ஒரு சாபக்கேடு.